சொன்னாங்க. நம்ம நப்ஸ பத்தியே அதிகமா சொன்னாங்க. நமக்கு எதிரி நம்ம நப்ஸ் தான் அப்படின்னு. தாங்களும் அது மாதிரி தங்களுடைய வீடியோ கிளிப்பு அது மாதிரி சின்ன தாட்டும் வந்துருந்துச்சு ஜமானு. இடையில கஸ்டமர் ஒருத்தவங்க ஒரு வயசானவங்க வெள்ளைக்கார கஸ்டமர் தான் வந்திருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்க எந்த ஒரு பாகிஸ்தானா அப்படின்ட்டாங்க. இல்ல இந்தியா அப்படின்ட்டா. முஸ்லீமா அப்படின்னு கேட்டாங்க. தங்க பிச்சைனா ஆமா அப்படி சொன்னேன். நான் சொல்லிட்ட சில பேர் பொறாமையில கேட்பாங்க, இல்லாட்டி அவங்க ரேசிஸ்டா இருப்பாங்க, அதுக்காக கேட்கறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முஸ்லீம் தான் இந்தியாவில 20% மேல இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதோட இல்ல எங்க வீட்டுல எங்க அம்மாவை பாத்துக்கிற ஒரு பொண்ணு முஸ்லீம் பொண்ணு கேர்டேக்கரா வருவாங்க, நர்ஸா வருவாங்க அவங்க பாத்துக்கிறதுக்கு. அவங்களுக்கு 2-3 வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க கிளியரா சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வாயில கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திருப்பி இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. என்ன அப்படின்ட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. முஸ்லீம் இல்லாம வெள்ளைக்காரவங்க சொல்றது அது சந்தோஷமா சொன்னாங்க. வேண்டாம் ஒருப்பா சொல்லல, சந்தோஷமா சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கேட்டோடனே நாங்க பிச்சையில சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நான் இதை பத்தி எதுவும் தெரியுமான்னு கேட்டேன். இல்ல தெரியாது அப்படின்னாங்க. நாங்க பிச்சையில பயன்ல கேட்டதை சொன்னேன். ஒருத்தர் பெரியவங்க கபர் வழியா போயிட்டு இருக்கும் போது அவங்க கபர்ல அதாபு நடந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் காலம் சென்று திருப்பி வரும்போது சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப அவங்க அல்லாட்ட கேட்டாங்கன்னா, ஏன்ட்டு கேட்டதுக்கு அந்த அவங்க இறந்து போகும்போது அந்த பொண்ணு அமலா இருந்துச்சு. இப்ப வந்து குழந்தை பிறந்து அந்த புள்ள வளர்ந்து பிள்ளைக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அவங்க தண்டனையை நிறுத்திட்டான். அல்லாஹ் கருணையாளன்னு அந்த புள்ள சொல்லும் போது நான் எப்படி அந்த அவங்களோட அப்பாவை நான் தண்டிப்பேன் அப்படி சொன்னோடையும் அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ அத மாதிரிதான் அந்த பிள்ளை சொன்னுச்சு. அந்த பிள்ளைக்கு பிஸ்மில்லாஹ்க்கு அர்த்தம் தெரியாது, ஆனா அது சொன்னதுக்கு அல்லாஹ்க்கு அர்த்தம் தெரிஞ்சு அவன் சந்தோஷப்பட்டு அவன் கருணையாளன்ட்டு தண்டனை இது பண்ணிட்டான். நீங்களே இது மாதிரி சொல்லியிருந்தா உங்களுக்கு